16வது கலை. இது வேணா பண்ணலாம், இது கேட்டுக்குங்க. ஔஷத சித்திஹி, மெடிக்கல் சயின்ஸ். இது எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஔஷத சித்திஹி, இதுக்கு ஸ்லோகம் தாத்வௌஷதீனாம் சம்யோக கிரியாஜானம் கலா ஸ்மிருதா அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். யாருடைய கோத்திரத்திலேயோ பிரவரத்திலேயோ பிருகு பார்கவன் வருது? யாருக்கு வருது? யாருக்கு? பார்கவன் வரவே இல்லையா? அங்க வர. யாருடைய கோத்திரத்திலேயோ பிரவரத்திலேயோ ச்யவனன் வருது? ஸ்ரீவத்சம். ஸ்ரீவத்சம் கை தூக்கினா தானே தெரியும். ஸ்ரீவத்சம்னா நான் சரி. இப்போ உங்க கோத்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். பாக்கி வாழும் இருந்து கேட்கணும். என்னன்னா, பிரம்மாவின் புத்திரர் பிருகு. பிருகு வெகு காலம் தவம் பண்ணி மகாலட்சுமி தனக்கு பொண்ணா வரணும்னு நினைச்சார். அந்த தாயார் பொண்ணா பிறந்த பிறகுதான் பிருகு நந்தினி பார்கவின்னு பேர். யாராவது பார்கவிங்க இருக்கா? ஒரு பார்கவி இல்லையா? சரி, தெரிஞ்ச பார்கவி யாராவது இருக்கா? இங்க பாருங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு பார்கவி, நல்ல பேர். அதனால பிருகு பொண்ணு பார்கவி தாயார் இருந்தா. அந்த பிருகுக்கு ஒரு பத்னி இருந்தார், அவளுக்கு கியாத்தின்னு பேரு. அந்த கியாத்திக்கும் பிருகுக்கும் ஒரு குழந்தை பளிச்சுன்னு பிறந்தது. அந்த பளிச்சுன்னு பிறந்த குழந்தைக்கு சுக்ரன்னு பேரு. அதனால்தான் சுக்கிரவாரத்துலதான் பார்கவியான தாயாருக்கு விசேஷம் சொல்றோம் இல்லையா? அத்தி சக்கிரே துப்ப காலுவே அரிசி சுக்கிரவாரத பூஜைய வேளக்கே அக்கರೆ புள்ள அழகிரி ரங்கன சொக்க புரந்தர விட்டலன ராணி பாக்யதா. ஏன் தாயார் லக்ஷ்மிக்கு சுக்கிரவாரம்னா பிரதர் சிஸ்டர்ஸ், அதனால பார்கவி. இந்த சுக்கிராச்சாரியர் ஒரு காலகட்டத்தில் அங்கீரஸ்ன்னு மகரிஷி கீழே படிச்சார். அங்கீரஸ்னு ஒரு அங்கரம்னு சொன்னா கோல்னு அர்த்தம், கரின்னு அர்த்தம், ரெட் கோல், அங்கீரம்னு பேரு. அதனால அங்கீரஸ்னு ஒரு மகரிஷி. யாருடைய கோத்திரத்துல அங்கீரஸ் ஒருவர்? நிறைய பேர் இருக்கா. இந்த அங்கீரஸுக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு தான் ப்ரஹஸ்பதின்னு கேட்டு இருக்கா? போர் அடிக்கலையே. ப்ரஹஸ்பதின்னு ஒரு பிள்ளை. ப்ரஹஸ்பதியுடைய கிளாஸ்மேட் தான் பிருகு புள்ள சுக்ரன். அப்ப சுக்ரரும் ப்ரஹஸ்பதியும், குருவும் சுக்ரனும் ஒன்னா படிச்சிருக்கா. ஆனா அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் நிலைக்க முடியல. என்ன எடுத்து தேவர்கள் ப்ரஹஸ்பதியை ஹையர் பண்ணிட்டா. பொதுவா ஒரு காலேஜ்ல படிச்சா கேம்பஸ் இன்டர்வியூல அந்த குழந்தைய எடுத்துக்கிற மாதிரி அங்கீரஸ் பாடசாலையில படிச்ச ப்ரஹஸ்பதியை தேவர்கள் தங்க குருவா எடுத்துட்டு வேலை கொடுத்துட்டா, ஆஃபர் லெட்டர் கொடுத்தாச்சு. அப்ப அசுராளுக்கு குரு இல்லை. அதனால அவ என்ன பண்ணா, சுக்கிரனை அப்ரோச் பண்ணா. சுக்கிரன் அப்ரோச் பண்ணிட்டு சொன்னா, ப்ரஹஸ்பதி has been taken away, he has accepted that offer, why don't you become the guide for us? அதனால சுக்கிராச்சாரியால் அசுராளுக்கு குருவாயிட்டார். அசுராலும் தேவாலும் ஒரே அப்பா கிட்டேந்து வந்தவா, கஷ்யப்பர் கிட்டேந்து வந்தவா. அம்மா தான் வேற, அதிதி திதி. ரெண்டு பேருக்கும் பிரளயமா சண்டை. அந்த சமயத்துல அசுரா வேற லூசிங் சைட். நிறைய பேர் போயிட்டா, அவளுக்கு சில பேர் கை போயிடுது, சில பேர் ஸ்கின் போயிடுது, ஒரே அப்ரேஷன், ஃப்ராக்சர் அதெல்லாம் எடுத்து. அப்ப ஆச்சாரியனான சுக்கிரன் கிட்ட கேட்டா, எங்களை மீட்பதற்கு வழியே இல்லையா? அப்ப சுக்கிரன் என்ன பண்ணார், உங்களெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சஞ்சீவனிங்கிற மந்திரம். அதை நான் பெறுவதற்கு காட்டுக்கு சென்று சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சுக்கிரன் கிளம்பின பிறகு அசுரால் தவிச்சா. இருந்தது ஒரே ஒரு குரு சுக்கிரன், அவரும் கிளம்பி போயிட்டார். அதனால வேற வழியே இல்லைங்கிறதுக்காக நேர அவ சுக்கிரனுடைய அம்மா பிருகு பத்னி கியாதிங்கிற தேவி கிட்ட போனா. இந்த சுக்கிரனுக்கு ஒரு பேருண்டு, காவ்யன்னு பேர். இது நீங்க கூர்மையா கேட்டாதான் புரியும். இது கேட்ட கதையா இருக்குமோ இருக்காதோ, அதனால சொல்றேன், கூர்மையா கேட்டாதான் புரியும். இந்த சுக்கிரனுக்கு காவ்யன்னு ஒரு பேர். அதனால இவனுடைய அம்மா கியாதிக்கு பேர் வந்துடுத்து காவ்யா மாதான்னு அவளுக்கு பேர். அந்த காவ்யா மாதா கிட்ட இந்த அசுராள்லாம் சரணாகதி பண்ணி, அம்மா உன் பிள்ளை காட்டுக்கு போயிட்டான், அதே ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு நீ வழிகாட்ட வேண்டும் தாயே பிருகு பத்னி கியாதியான காவ்யா மாதாவேன்னு சொன்னா. அவளும் சரின்னுட்டா. எப்படி காப்பாத்துறது? தேவாளை கொல்லணும். அதனால சாப்பாட்டுல விஷம் கலந்துள்ளாமான்னு யோசிச்சா. இதை தெரிஞ்சின்ற அதிதி நேர பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க, பெருமாளுடைய சக்கரம் தானாக கியாத்திய வெட்டி கொடுத்து.
இது வரைக்கும் புரியுறதா? கியாதி போயிட்டா. கியாதியுடைய ஹஸ்பண்ட் பிருகு எங்கேயோ மார்க்கெட்டிங்க்கு போயிருக்கார். அவர் ஆத்துக்கு வந்து பார்த்தா ஒய்ஃபுடைய ஹெட் தனியா இருக்கு. இது பண்ணது சுதர்சன சக்கரம், அதை உடையவன் நாராயணனானபடியால் ஒரு சாபம் விடுத்தார். என்னுடைய பத்னியை எப்படி நீ பிரித்தாயோ, நீ அவதாரம் எடுக்கும் போது உன் பத்னியை பிரிந்து தவிப்பாய். ராமாயணத்துல வரும் இது. இததான் யூஸ் பண்றார். நீங்க ராமாயணம் அவ்வளவு சூக்ஷ்மமா படிக்கணும். வால்மீகி ராமாயணத்துல ராமர் கேட்கிறார் விஸ்வாமித்திரரை, ஒரு தாட்டகாவை வதம் பண்றது சரியா? ஒரு பெண்ணை வதம் செய்யலாமா? யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்காளா? யாரும் பண்ணாத ஒரு காரியத்தை என்கிட்ட பண்ண சொல்றேளேன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவர் விஸ்வாமித்திரர், காவ்யா மாதா நிஷூதிதா. ஒரு காலத்தில் நாராயணன் காவ்யா மாதாவை வெட்டியபடியால் பெண் தவறு செய்தாலும் அவளுக்கும் தண்டனை உண்டு ராமான்னு ஒரு வார்த்தை சொல்வர். ஆயிடுதா? இது சுக்கிரனோட கதை. இப்ப சுக்கிரன் காட்டிலேருந்து சஞ்சீவனி மந்திரம் தெரிஞ்சுன்னு வந்தாச்சு. இதே பிருகு மகரிஷிக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்தா, புலோமான்னு பேர் அவளுக்கு. புலோமாக்கும் பிருகுக்கும் கல்யாணமாய் ஆசிரமத்துல இருக்கா. பிருகு மறுபடியும் எங்கேயோ வெளியில போயிருக்கார். எங்கேயோ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு போயிருக்கார். போயிட்டு வரத்துக்குள்ள கர்ப்பவதியா இருந்த அந்த புலோமாவை ஒரு ராட்சசன் தர 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 தரன்னு பிடிச்சு தட தட இழுத்துன்னு வரான். அவ கர்ப்பவதியா இருக்கா. அந்த ஆம்னியானிக் சாக்கால தாங்காம அது உடைஞ்சு அந்த சிசு வெளியில வந்துடுத்து, நழுவி வந்துடுத்து. நழுவி வந்த சிசுக்கு எவ்வளவு தேஜஸ் இருந்ததுன்னா அந்த ராட்சசனை உடனே எரிச்சுடுத்து. அம்மாவையும் காப்பாத்தியாச்சு, குழந்தையும் பொழைச்சுடுத்து. பிருகு மகர்ஷி ஆத்துக்கு வந்து ஆசிரமத்துல பார்த்தா ஆசிரமத்துல பத்னி இல்லை. நேர போய் மலை கிட்ட போய் பார்த்தா பத்னி இருக்கா, குழந்தை தனியா கிடக்கு. பத்னியும் பொழைச்சுட்டா, குழந்தையும் பொழைச்சுடுத்து. நடந்ததெல்லாம் அந்த அந்த பிருகு மகரிஷிக்கு அந்த புலோமா சொல்றா, ஐயோ நம்ம குழந்தை பொழைச்சுடுத்துன்னா அது வெளியில நழுவி வந்ததுன்னு. அந்த குழந்தை நழுவி வந்தது இல்லையா, சியவனம் ஏற்பட்டது. அதனால சுதி ஏற்பட்டதுனால இந்த குழந்தைக்கு சியவனர்னு பேர் வருது. சுக்கிரனுடைய ஹாஃப் பிரதர். ஏன்னா இன்னொரு அம்மா மூலமா பிறந்துடுத்து. இந்த குழந்தை சியவனர் நாராயணன் கிட்ட அபரிமிதமான பக்தியோட இருந்தது. இந்த குழந்தை காட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்ணும்போது கண்ணை திறந்துட்டே பண்ணித்து. ஏன்னா தியானத்துல கண்ணை முழுக்க மூடப்படாது, அரையும் குறையுமா தான் மூடணும். இந்த குழந்தைக்கு தம் மேல எவ்வளவு நம்பிக்கைனா, நான் கண்ணை திறந்து கொண்டிருந்தாலும் என் மனசு வேற எதிலையும் லயிக்காது, நாராயணன்ல தான் லயிக்கும்னு கண்ணை திறந்துண்டே தபஸ் பண்ணித்து. அந்த குழந்தை மேல மகரிஷி மேல ஒரு புரிய புற்று கட்டி விட்டது. அதே காட்டுக்கு ஷர்யாதின்னு ஒரு ராஜா. ஷர்யாதி தம் பொண்ணு சுகன்யாவை கூட்டுன்னு வர்றார். சுகன்யா தோழிகளோட விளையாடும் போது 2 தர்பை எடுக்கிறா. ஐயோ அங்க பளபளான்னு 2 வைரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வைரத்தை எடுக்கலாம்னு போனா அது குத்தின உடனே ரத்தம் வருது. அப்பதான் தெரிய வருது ராஜாக்கு, தம் பொண்ணு சுகன்யா குத்தினது வைரத்தை இல்லை, ஒரு ரிஷியான சியவனருடைய கண்ணை. அந்த சியவனர்கிட்ட இந்த ஷர்யாதி சொல்றார், நான் பிராயஷ்சித்தம் பண்ணணும், என் பொண்ணு தப்பு பண்ணிவிட்டா, என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன். இந்த சுகன்யாக்கும் சியவனருக்கும் கல்யாணமான பிறகு சுகன்யா சியவனருக்கு கைங்கரியம் பண்ணின்னு வரா, கண்ணு தெரியலேன்னு. அதே சமயத்துல கொஞ்சம் கதை நீண்டு போறதோ, இப்போ வரோம் முடிச்சுடுவேன். மித்ர வருணன்னு 2 தேவதைகள். அவளுக்கு இந்திரன் வந்து யாகத்துல ஹவிஸ் கொடுக்க மாட்டேன்னு விட்டான். சோம ஜூஸ், அது சோம ரசம்னு பேரு, கொடுக்க மாட்டேன்னு விட்டான். சோமம் அர்ஹதி இது சோமியா, கொடுக்க மாட்டேன்னு விட்டான். உடனே இந்த மித்ர வருணாள் வந்து சியவனர்கிட்ட கேட்கிறா, சியவனரே எப்படியாவது நீங்க பண்ற யாகத்திலேயாவது எங்களுக்கு சோமரசம் கொடுங்கோ. உடனே சுகன்யா கேட்டா, எங்க ஆத்துக்காரர் அப்படி கொடுத்தா நீங்க என்ன கொடுப்பேள்? அவருக்கு போன கண்ணை நாங்க திரும்பி கொடுத்துருவோம்னா. அப்போ மித்ர வருணாள் சேர்ந்து சியவனர்கிட்டேந்து சோமரசத்தை வாங்கி அவருக்கு கண்ணை கொடுத்தா. அதே சமயத்துல அயோத்தியாவை ஆண்டு வந்த ராஜா அஸ்மிதன்னு பேரு, அசிதன்னு பேரு. அந்த அசிதனுக்கு பல பத்னிகள். அதுல ஒரு பத்னி கர்ப்பவதியா இருக்கும்போது ஏனைய பத்னிகள் நம்ம கர்ப்பவதி ஆகலையேன்னு அவ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து அவளுக்கு போகக்கூடிய சாப்பாட்டுல கொஞ்சோண்டு விஷம், ஸ்லோ பாய்சன் கலந்துட்டே வந்தா. அது 6வது மாசமான பிறகு இந்த அசித மகாராஜாவுடைய பத்னி வயத்துல ஒரே வலிக்க ஆரம்பிச்சுடுத்தோ. அவளுக்கு தெரிய வந்துடுத்தோ விஷம் வச்சிருக்கான்னு. எப்படியோ தள்ளாடாத ஒரு கோலத்துல கூட எப்படியோ காட்டுக்கு வந்து சியவனர் காலில் வந்து விழுந்துட்டா, ரிஷியே என்னை காப்பாத்துன்னு. இப்போ இந்த குழந்தைய காப்பாற்றணும். அந்த சியவனருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சம்ஹிதா பாகங்கள் வாசிச்சு
காட்டுல இருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் எடுத்து அரைச்சு இந்த பெண்ணுக்கு கொடுத்தார், குழந்தைய ரட்சணம் பண்ணணும்னு. அந்த சூர்ணிகைக்கு தான் ச்யவன் பிராஷ்னு பேரு. அந்த ச்யவனர் கொடுத்தார் இல்லையா, அந்த ச்யவனர் கொடுத்த பிராஷத்துக்கு தான் ச்யவன் பிராஷ்னு பேரு. அந்த ஸ்லோகம் ஹரிவம்சத்துல வருது, வாசிக்கிறேன். அதுல சகரோன இங்க என்ன சொல்றார், ச்யவனஹ பிராஷஹ பர்யுக்தஸ்து விருத்தஹ சன் புனர்யுவ வர்ணஸ்வரோபேதஹ சஹி தீப்தகயாக்னிரா பவத். ச்யவன் பிராஷ் என்னங்கிறத ஹரிவம்சத்துல சொல்றா. இப்படி கொடுத்துட்டாளா, அந்த குழந்தையும் பொழைச்சுடுத்து, அம்மாவும் பொழைச்சுட்டா. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுத்தும் பொழைச்சுடுத்து இல்லையா. கரன்னு சொன்னா விஷம், கர கொடுத்தும் இந்த குழந்தை பொழைச்சுடுத்து. அதனால சகரன்னு இந்த குழந்தைக்கு பேர் ஏற்பட்டது. இந்த சகர புத்திராள், சகரன் பண்ண அஸ்வமேதத்துக்கு தான் இந்திரன் வந்து கடத்துறான். அதனால தான் இந்த கடலுக்கு சாகரம்னு பேரு. அப்ப எங்கேருந்து எங்க கனெக்ஷன் வருது பாருங்க. அப்ப ச்யவன் பிராஷ்ங்கிறது ச்யவன் கொடுத்திருக்கார். அப்படின்னா பாரத தேசத்துல the concept of using nature and its herbs for medicine has always existed. இது ஒன்னும். ரெண்டாவது, ஸ்ரீமன் நாராயணியத்துல தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்தரி உத்திதோம்புராஷேகேன்னு தனவந்தரிய பத்தி சொல்றா. பெருமாளுடைய அபராவதாரம் மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன். அதனால இது ஔஷத சித்திகின்னு பேரு. அதனால அப்பேற்பட்ட பகவான். இப்போ நான் ஹனுமான காமிச்சுடுறேன். இது ரொம்ப பிரசித்தமானது. ஏன்னா அந்த போர்க்களத்துல யுத்த காண்டத்துல எல்லாரும் வானரங்கள்ல அடி உத வாங்கி இருக்கும் போது ஒரு ஸ்லோகம், தஸ்ய வானர ஷார்தூல சதஸ்ரோ மூர்த்தினி சம்பவः திரக்ஷஸ்யோஷதயோ தீப்த தீபயந்த்யோ திஷோ தச மிருத சஞ்சீவனீம் சைவ விஷல்யகரணீமபி சௌவர்ணகரணீம் சைவ சந்தானீம் ச மகோஷதீம். இது என்ன சொல்றார் ஜாம்பவான் கருட பண்டிதரோட சேர்ந்து, ஹனுமான் நீ அந்த மலைக்கு போய் 4 விதமான செடியை எடுத்துட்டு வா. அது என்னன்னா சஞ்சீவனி, மிருத சஞ்சீவனி, சந்தானகரணி, சந்தானி அப்படின்னு 4 மூலிகையை சொல்றார். ஏன்னு கேட்கிறார் ஹனுமான். அதுக்கு வியாக்கியானம் பண்றா. ஒன்னு, முதல்ல அவளுக்கு போற உயிரை வர வச்சுடும். ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரோட இது என்னன்னா, இப்போ ரொம்ப டெத் கண்டிஷன்ல இருக்கா, அபவுட் டு டைனா, டாக்டர்ஸ் டியூட்டி இஸ் டு ஃபர்ஸ்ட் பிரிங் தெம் பேக் டு லைஃப். ஃபர்ஸ்ட் லைஃப் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை எங்கேயோ யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, இவாள்லாம் யுத்தம் பண்ணியிருக்கானா, அந்த இடத்துல அம்பு இருக்குன்னா அந்த அம்பை எடுக்கணும். அந்த அம்பை வலி இல்லாம எடுக்கிறதுக்கு தான் இந்த காலத்துல லோக்கல் அனஸ்தீஷியான்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க கொடுத்துட்டேன்னா அந்த இடம் ஒரு மரத்து போயிடும், எடுத்துடலாம். இது ஒன்றும். எடுத்த உடனே அந்த இடம் ஓட்டை இருக்கு இல்லையா, அதை தெச்சி போடுறதுக்கு ஒரு மூலிகை இருக்கான். அது 3வது மூலிகை. 4வது, அந்த ஸ்கார் இல்லாம இருக்கணுமே, அதுதானே நமக்கு முக்கியம். இப்போ யுவாவா இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் ஆக்னின்னு வரும். அவளுக்கு ஆக்னி வருது பெரிய விஷயம் இல்லை, அது வந்துட்டு போனதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா இல்லையா, அதுக்கு சாவர்ணியகரணின்னு பேர். ஃபர்ஸ்ட் இட் வில் கிவ் அ க்ளோ டு தட் ஸ்கின். இப்போ நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி, ஸ்கின் கிளினிக்லாம் போய் யூ டேக் த பிஆர்பி ட்ரீட்மெண்ட், அந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல பண்றா பாருங்க, இதெல்லாம் அதுக்கு தான் காரணம். இது 4த்தையும் சொல்றார். எதுக்குன்னா, ஓஷதயா ஓஷதீஹி தீபயந்தியாக தீபயந்தீஹி வியக்தேன த்விதீயார்த்தே பிரதமா மிருத சஞ்சீவயதீதி மிருத சஞ்சீவனி ஜீவனாந்தரம் சஞ்சாரமக்ஷதாயை விஷல்யம் கரோதி விஷல்யகரணி. அந்த இடத்துல எந்த ஒரு, இப்போ நம்மளாம் டீன்னு ஒன்று போட்டுக்கிறோம், டெட்டனஸ். ஏன்னா ஏதாவது ஒன்று ரஸ்ட் ஆகிடுத்தோ அது டெட்டனஸ் காஸ் பண்ணோம்னா அதே தான் இந்த இடம் சொல்ற பாருங்க. விஷல்யம் கரோதி, அந்த விஷம் உடம்புக்கு போகப்படாது. விஷல்யே கிருதே த்வச்சா சந்தானம் கரோதி, அந்த ஸ்கின் த்வச்சா அது தெக்கணும், அது தெக்கிறதுக்கு ஒன்றும். தத்தோ வர்ணகிருத வைவர்ணியம் விஹாய, அந்த கலர் ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் வந்துடுத்து, அந்த இடத்துல கலர் ஒரு மாதிரி ஆயிடுத்துன்னா அதுக்கு. அது 4ம் இப்போ ஹனுமான் ஒரு மலை தூக்கின்னு போயிட்டு இருக்காரு பாருங்க, என்ன அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கே, அதுல அது இருக்கான் அத்தனையும். இதுதான் சொன்னார். இது 16வது வித்யா. அப்போ 16 கலைகள் இன்டெலெக்சுவல் ஆர்ட்ஸ். இப்போ அடுத்தது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்க்கு போறோம். 17வது கலை கீதம். நாரதகான சபை சுத்தி இருக்கக்கூடிய சபாலெல்லாம் பாட்டு கச்சேரி தானே ஓடுறது. பாட்டு எங்கேந்து வந்திருக்கு அப்படின்னா, நான் சொல்றது the genre that I'm trying to speak
இஸ் த கிளாசிக்கல் மியூசிக். எல்லா ஜானருக்கும் ஒரு பெருமை உண்டு. ரேப் பண்ணுறான்னா அதுக்கு நன்னா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு வெஸ்டர்ன் ஜாஸ் பண்ணுறான்னா அதுவும் நன்னா தான் இருக்கு. நான் எந்த கலையும் வசத்தி தாழ்த்திங்கிறத சொல்லலை. நமக்கு தெரிஞ்சது சாஸ்திரிய சங்கீதம், அதனால சொல்றேன். சாஸ்திரிய சங்கீதம் எங்கேந்து வந்திருக்குன்னு ஸ்லோகம் கவனிங்கோ. உதாத்தஸ்ச அனுதாத்தஸ்ச ஸ்வரிதோ பிரசிதௌ ததா நிகாதஸ்சேதி விஜ்ஞேயः ஸ்வரபேதஸ்து பஞ்சதா. ஒரு வேதம் சொல்லும் போது ஒரு இடத்துல தூக்குவோம், ஒரு இடத்துல இறக்குவோம், ஒரு இடத்துல சமமா சொல்லுவோம். இந்த ஸ்வரிதம் உதாத்தம் அனுதாத்தம் சேர்ந்துதான் 7 ஸ்வரங்களா மாறி விடுத்தான். உதாத்தோ நிஷாத காந்தார அனுதாத்த ரிஷபதைவதௌ ஸ்வரித பிரபவா ஹேதே ஷட்ஜ மத்யம பஞ்சமாக சரே கம பதனி சா. மாளவ கௌளத்துல அது சம்பூர்ணமா இருக்கிறதுனால நான் எடுக்கிறேன். அந்த 7 ஸ்வரங்களுக்கும் ஆதாரம் வேதம். வேதத்தில் சொல்லப்பட்டவன் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை சொல்லக்கூடிய வேதத்திலேந்து இந்த 7 ஸ்வரங்கள் நம்ம சங்கீதத்துல வந்திருக்கிறதுனால பக்தியோட பாடினால்தான் இந்த சங்கீதம் சுத்தி பெருமை ஒழிய, நான் டூத் பேஸ்ட்டை பற்றி பாடுவேன், ப்ரஷ்ஷை பற்றி பாடுவேன்னு உட்காந்துன்னா அந்த சஹானா பரிமளிக்காது அப்படிங்கிறது அடியேனுடைய அபிப்பிராயம். இஃப் யூ ஸ்டில் பிலீவ், Colgate and close-up is always at your beck and call. So you can sing about Colgate. அதை பற்றியே ஒரு RTPA பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, சங்கீதம்ங்கிறது அவ்வளவு ஆழம். அந்த கீத சாஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் இந்த கீதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, சனாதன தர்மம் என்னும் ஹிந்து மதத்தில் பகவானை அடைவதற்கு எத்தனையோ வழிகளில் ஒரு வழி பாட்டு பாடி அடையலாம். நாதோபாசனான்னு பேரு. இது எவ்வளோ ஒரு யோசிச்சு பாருங்க. பாட்டு பாடினாலே தப்பு வெட்டிடுவோன்னு ஒரு பட்சம் இருக்கும்போது, நீ பாட்டால பகவானே அடையலாம்னு சொல்ற வழி ஒரு லிபரலா இது எப்படின்னு சொல்றது. அதனால அந்த கீதம் இவ்வளவு பாட்டை பத்தி நீங்க சொல்றீங்களே, பாட்டுக்கு லட்சணங்கள்லாம் இருக்கா? அது இவால்வ் ஆயிருக்கு. இப்படி நம்ம இன்னைக்கு பாடுற மாதிரியே அந்த காலத்துல பாடினாங்கிறதுல பாடிட்டு இருந்தா அது இவால்வ் ஆயிருக்கு. பல்லவி அனுபல்லவி சரணமா மாறி அதுக்கு இவ்வளவு ரூல் எல்லாம். இப்போ பல்லவி அனுபல்லவிக்கு உங்களுக்கு தெரியும், பல்லவி பல்லவியோட தழுவி உடனே கூடவே வருது, அனு பல்லவி கூடவே வருது, கடைசியா நீங்க முடிக்க போறேன், அதுதான் சரணம். சரணம் பவித்ரம் விததம் புராணம் சொல்றோம், சரணத்தோட முடிக்கிறோம். பல்லவி அனுபல்லவி கனெக்டட். எப்படி தெரியும்? பல்லவி அனுபல்லவியோட 2வது அக்ஷரம் சேமா இருக்கணும். தெரியுமோ? யாருக்கு தெரியாது? இப்போ பண்டு ரீதி கோலு பண்டு அண்டு அப்படின்னு இருக்கா 2வது அக்ஷரம். அனுபல்லவி துண்ட விண்டிவானி அண்ட வருது பாருங்க, 2வது அக்ஷரம் சேமா இருக்கணும் பல்லவி அனுபல்லவிக்கு. அந்த மாதிரி இப்ப நீங்க ராகத்தை பிரிக்கும் போது எந்தெந்த ராகம் சுத்தி பெறும், எந்த இடத்துல மாவை தூக்கணும், எந்த இடத்துல காத்ரியும் ரீயும் ஒன்னா ஆயிடும், அது ஒரே மாதிரி பாடணும், இந்த இடத்துல த்விமத்தியம ராகங்கள் அப்படின்னு இதெல்லாம் ஒரு 600 வருஷத்துல வெங்கடமக்கி கோவிந்தராஜர் போன்ற மகான்கள்லாம் பிரிச்சிருக்கா. ஆனா அந்த கீதம் எப்படி பாடினாலும் ஆதாரம் பக்தி. சங்கீத ஞானமோ பக்தி வினா சன்மார்க்கமு கலது. நான் எவ்வளவு இதை உபன்யாசத்தை சொல்வேன். ஒரு பக்தி சங்கீதத்தை கேட்டாலே பக்தி வருதுங்கிறதுக்காக ஒரு அம்மையாருடைய போட்டோ போட்டிருக்கேன். ஹர் வாய்ஸ் ஹாஸ் ஆல்வேஸ் கிவன் தட் இமோஷன் அண்ட் choked us with பக்தி. அதனால 17வது கலை ஸ்வரகம் பதகம் செய்வ ததா லயகமேவ சேதோவதானகம் செய்வ கேயம் ஞேயம் சதுர்விதம் அப்படின்னு கீதம்ங்கிறது 17வது கலை. யாரெல்லாம் பாட்டு கத்துருக்கீளோ, யாரெல்லாம் இப்பவும் பாடுறீளோ, யாரெல்லாம் பாட்டு கத்துக்கணும்னு நினைக்கிறீளோ அத்தனை பேருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். அந்த பாட்டு அவ்வளவு வசதி. பரம பாகவத மௌனி வரச சிவி பாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ பூசுர வருலு
పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adi Shankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. அதுக்கு அடுத்தது வாத்தியம். அதாவது பகவான் கையில் சங்கம் பிடித்து கொண்டிருக்கிறார். சங்கு சக்கரம் ஆயுதங்கள்ல நம்ம பாருங்க, பெருமாளுடைய ஆயுதங்கள்ல சக்கரத்தை சேர்க்கிறோம், கதையை சேர்க்கிறோம், வில்ல சேர்க்கிறோம், வாளை சேர்க்கிறோம், சங்க சேர்க்கிறோம். எப்படி பகவானுக்கு ஆயுதம் சங்கமோ அதே ஆயுதம் வாத்தியமாவும் இருக்கு. பகவான் வாசிச்சா அது வாத்தியம். So the one that is doing 2 in 1, both as an instrument as well as a weapon, is சங்கம். அதனால தான் ஆண்டாள் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா எல்லாரும் சொன்னா பெருமாள் நன்னா தான் இருப்பார் அப்படின்னுட்டு. அவளுக்கு she wanted to move in close quarters with Bhagavan. If you have to move with someone in close quarters, they should smell good. அதனால இவ சங்கத்தை பார்த்து கேட்குறா, நீ ஒன்று தான் அவர் வாய்க்குள்ள போயிட்டு போயிட்டு வெளியில வர, அதனால அவர் வாசனை எப்படி இருக்குன்னு சொல்லு. கற்பூரம் நாருமோ கமல பூனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. சங்கே, என் பகவானுடைய அதரம் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டியா? அப்ப பெங்கால்ல சுவேந்து வாசிச்சதும் சங்கம்ங்கிறதுனால அது ஒரு வாத்தியம் தான். ஒண்ணு. ரெண்டாவது, பொதுவா இப்போ ஏகாக்கீன ரமேதன்னு ஒண்ணு இருக்கு. தனியா இருந்தா அனுபவமே இருக்காதான். அதனாலதான் கூட்டமா கேட்டேன்னா நன்னா இருக்கும். இப்போ உபன்யாசத்துல என்னன்னா, நான் மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பேன், அதனாலதான் கூடவே ரிஷியை வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த லோன்லி ஃபீலிங், சாலிட்யூட், I'm not going to dances with the daffodilsங்கிற மாதிரி I'm not into solitude. So I have a very vibrant youngster. இல்லாட்டா பொதுவாக உபன்யாசம்னா ஏகம் தான், ஒருத்தர் தான் உட்காந்துக்கணும். பாட்டுனா ஒரு கோஷ்டியா உட்காந்துப்பா. நாட்டியம்னா அங்க ஒரு கோஷ்டி பாடிண்டு ஆடிட்டு இருப்பா, இந்த இடத்துல இவ ஆடணும். ஆனா நாட்டியத்துல எவ்வளவு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், பாட்டுலயும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், எங்க டிஸ்கோர்ஸ்ல டிஸ்அட்வான்டேஜே இல்லை. என்னன்னா,
நம்ம வாத்தியக்காரால நம்பிட்டோம்னா அவ டிராஃபிக்ல மாட்டிட்டானா வி ஹவ் டு வெயிட் ஃபார் தெம். எந்தில் அப்படி இல்லை. நான் ஆரம்பிச்ச உடனே ராமானுஜ தயா பாத்திரம் ஆரம்பிச்சா 2 மணி நேரம் போயிட்டே இருக்கும். அதுதான். இப்போ சிவபெருமான் நன்னா டான்ஸ் ஆடுவர். அவர் லோகத்துக்கே நடராஜா. அவர் என்ன பண்ணிவிட்டார், அவருக்கு நந்திகேஸ்வரர் தான் மிருதங்கம் வாசிப்பார். நந்திகேஸ்வரர் அவர் எங்கேயாவது கொஞ்சம் பிஸியாக இருந்து விட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் யாரையும் நம்ப வேண்டான்னு கையில் உடுக்கையும் வச்சுட்டு இருக்கார். அவரே வாசிச்சுட்டு அவரே ஆடுறார். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு கவி சொன்னார், வட கையிலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் தில்லை பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூஷத்தில் பகல் நேரத்தில் தாம் தகிட்ட தகஜம் தகணம் தரித்தோம் தரித்தை ஆடுறார். அப்போ பெருமாள் சங்கத்தை வாசிக்கிறார், இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றார். சிவபெருமான் தமருவை வாசிக்கிறார், சிவபெருமான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றார். கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணன் முதல்ல வாய்ப்பாட்டு தான். டீச்சர் கிட்ட போனார். அந்த அம்மா முதல்லேருந்து சரளி வரிசையிலேருந்து ஆரம்பிச்சு ஜண்டையில் போய் முடிச்சு ரிப்பீட் பண்ணோம். எல்லாம் சொல்லிவிடுத்து, கீதம் ஆயிடுத்து, அலங்காரம் ஆயிடுத்து, ஸ்வரஜதி ஆயிடுத்து, ராரா வேணூர் வேணுகோபாலாவை கூட்டாச்சு, சாம்ப சிவாயி பாடியாச்சு. அப்புறம் டீச்சர் சொல்லிவிட்டா, ஏண்டா நீ எதுக்கும் பேசாமல் ஏதாவது வாத்தியத்தை எடுத்துக்கோ ஏன்னுட்டா. ஏன்னா அது குரல் சரியா இல்லை போல இருக்கு. அதனால நீ ஏதாவது வாத்தியத்தை எடுத்துக்கோ ஏன்னுட்டா. அதனால அவர் எல்லாரையும் கேட்டார், ஜெயந்த் ரமணி எல்லாரையும் கேட்டார். அவள்லாம் சொல்லிவிட்டா, நீ புல்லாங்குழலையே வச்சுக்கோ, ஏன்னா பாக்கி வாத்தியங்கள்லாம் நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டேன்னா வரும்போது எப்படின்னு வராது, புல்லாங்குழல் நன்னாவே வந்துடும், நீ புல்லாங்குழலையே வச்சுக்கோன்னு விட்டா. அதனால பெருமாள் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சார். அதை கனகதாசர் சொல்றார், யாதவராய ವೃಂದಾವನದೊಳು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿರೇ ರಾಧಾ ಮುಂತಾದ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಮಧುಸೂದನ ನಿಮ್ಮನು சேவிசுதீரே. அப்போ சிவபெருமானுக்கு உடுக்கை, நந்திக்கு மிருதங்கம், நாராயணனுக்கு சங்கம், கண்ணனுக்கு புல்லாங்குழல், சரஸ்வதிக்கும் நாரதருக்கும் லைக் மதர் லைக் சன் 2 பேருக்கும் வீணை. அப்போ நம்ம சனாதன தர்மம் முழுக்க நம்ம வழிபடக்கூடிய ரிஷிகளோ தேவதைகளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சவான்னு இதுலேயும் தெரியறது பாருங்க. அப்போ இன்னைக்கும் அம்பாளை கொண்டாடும் போது தீட்சிதர் எடுக்கிறார், மதுரா பூரி நிலையே மணிவலையே மலைய த்வஜ பாண்டியராஜ தனயே விது விடம்பன வதனே விஜயே வீணாவாதன தசகமக கிரியே. 10 கமகங்கள் அம்பாள் ராஜமாதங்கியா பண்ணுவாளாம். அப்ப அம்பாள் கையிலையும் வீணை இருக்கு. அப்போ வாத்தியமே நிறைந்த இந்த சம்பிரதாயத்துல எத்தனை பேருக்கு இங்க வாத்தியம் வாசிக்க தெரியும்? ஏதோ ஒரு வாத்தியம், சங்கமாவது வாசிங்க. எது? சரி, இப்ப நான் கையை தூக்கல பாருங்க, நமக்கு தெரியாது. ஆனா இப்ப கை தூக்கலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் சொல்லட்டுமா? சிம்பிளா ஒரு வழி சொல்லட்டுமா? எல்லாருக்கும் வாத்தியம் வாசிக்கணும், சிம்பிளா ஒரு வழி சொல்லட்டுமா? ஆகமத்துல ஒரு லைன் இருக்கு, வாத்தியம் வாசிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. நம்மளை வச்சுதான் ஒரு ரிஷி எழுதி வச்சிருக்காரு, வாத்தியம் வாசிக்க தெரியல. அப்ப என்ன பண்ணலாம்? சர்வ வாத்தியமயி கண்டா, கண்டைய சேவிச்சா 18 வாத்தியத்துக்கு சமமா. அததான் தேசிகன் சொல்றார், வித்ராசினி விபுதவைரி வரூதினீனாம் பத்மாசனேன பரிசார விதௌ பிரயுக்தா உத்பிரேக்ஷதே புதஜனைர் உபத்தி பூம்னா கண்டாஹரேஹே சமஜனிஷ்ட யதாத்மனேதி. ஆத்துல கண்டைய வாசிச்சா நம்ம வாத்தியம் வாசிக்க தெரிஞ்சவான்னு அர்த்தம். அதனால அத்தனை பேரும் வாத்தியம் வாசிக்க தெரிஞ்சவாதான். அதனால 18வது கலை வாத்தியம். அதனால்தான் தீட்சிதர் எடுத்து வாத்தியங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கீர்த்தனை எழுதினார், வீண பேரி வேணுவாத்யாதி வினோதினி மோதினி ரக்ஷமா வீணா வீணா பேரி பர்குஷன். அது வேணு ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை எப்படி பிரிக்கலாம்? வீணா ஆபேரி ராகமும் வந்துடுத்து. அதனால இது 18வது கலை. 19வது நான் கொஞ்சம் பண்ணுவேன் உபன்யாசம் பண்ணும்போது, நிருத்தியம் கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கா? அந்த நிருத்தியம்ங்கிறது ஒரு கலை, அழகான ஒரு கலை. வி ஷுட் லேர்ன் டான்ஸ். பெரியவா மகாபெரியவா சொல்லும் போது சொல்வார், நித்தியப்படி நம்ம பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணும்போது முடிக்கும் போது ஒரு சின்ன பகுதி நாட்டியம் ஆடி காமிக்கணுமா பெருமாளுக்கு ஆராதனத்துல.
சுவாமி பயமா இருக்கு, இப்படிலாம் பண்ணி காமிச்சா அவர் இருப்பரா? ட்ரை பண்ணாதீங்க. அவர் சொல்வார், பெரியவா சொல்லியிருக்கா, அதனால நித்தியப்படி பண்ணணும். ஏன்னா நாட்டியம்ங்கிறது இஸ் an integral part of our சம்பிரதாயம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், இப்போ டிஸ்கோர்ஸ், மியூசிக், டான்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இயல், இசை, நாடகம்னு மூணுமே கனெக்டட். இப்போ நான் உபன்யாசம் பண்றேன்னா கச்சேரி கேட்டு நிறைய பாட்டு தெரிஞ்சிருக்கணும், நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அது எப்படி அர்த்தம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். டான்ஸ் ஆடுறவா, நாட்டிய சாஸ்திரம் ஆடுறவா நிறைய உபன்யாசம் கேட்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுறவா என்ன அர்த்தம்ங்கிறத உபன்யாசம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். we are all connected. இது நான் காம்போஜிக்காக பாடுறேன், சஹானாக்காக பாடுறேன், என்ன அர்த்தம்னே தெரியாதுன்னா அப்போ உணர்ச்சியே வராதே. இப்ப ராமர், ஐயோ ராமா என்னை பார்த்துட்டு ஒரு முறை நீ சிரிக்க மாட்டியாப்பா, உன்னுடைய புன்முறுவலுக்காக நான் காத்துன்னு இருக்கேனே ராமா அப்படின்னு தியாகராஜர் அழறார். நகுமோ கனலே நீ தெலிசி நகும் அழறார். நமக்கு அர்த்தம் தெரியல. நகுமோ கனலே நீ அர்த்தம் தெரியல. அவர் பாவம் அழுதுண்டே பாடுறார். அவரை பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறோமா, இல்லாட்டா நமக்கு தெரியலேங்கிறத நம்ம சிரிக்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தர் சிரிக்க போறாளா? அப்போ அர்த்த ஞானம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, வாகர்த்தாவிவ சம்பிருக்தவுன்னு எடுத்தான் காளிதாசன். நீ பேசுற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தமே தெரியலன்னா how will you experience it? அப்ப நீ பாடுற கீர்த்தனைக்கு என்ன அர்த்தம்னே உனக்கு தெரியல, நீ பாட்டுக்கு பாடிட்டு இருக்க. கர்நாடக சங்கீதத்துக்கு பாஷா ஞானம் அவசியம். யூ கேன் நாட் செப்பரேட். தாசரோட பதத்தை நீங்க பாடணும்னா அந்த கண்லேந்து தண்ணி வந்தாதான் பாட முடியும். ஏனு மாடிதரேனோ ಈ ಪ್ರಾಣ ನಿನ್ನದು ಸ್ವಾಮಿ, அப்பா என் உயிரே உன்னோடதுங்கிறார். அந்த இடத்துல கண்லேன் தண்ணி வரலன்னா எப்படி பாட முடியும்? ஏனு ಮಾಡಿದರೇನು ಈ ಪ್ರಾಣ ನಿನ್ನದು ಸ್ವಾಮಿ, ಶ್ರೀನಾಥ ಪುರಂದರ ವಿಠಲನ ದಾಸನ மேலே இன்னுதய பாரதே. என் மேல தயை வரலையா? அந்த இடத்துல அந்த இமோஷன் வர வேண்டாமா? பாஷை தெரியாது, இது தெரியாது, 2 மொழி தான் கத்துப்பேன்னா கர்நாடக சங்கீதத்துக்கு உதவாது. அதனால 19வது கலை நிருத்தியம். If at all you have your sons or daughters or sons-in-law or daughters-in-law or grandchildren or you yourself are a dancer, ஒரு வருஷத்துக்கு 1000 மணி நேரம் ராமாயணம் கேட்கணும். சும்மா இட் இஸ் நாட் அபவுட் கொன்னக்கோல் போடுறது, ஜதி போடுறது, சொல்கட்டு, நடேஷ சொல்கட்டு மட்டும் இல்லை நாட்டியம். ராமாயணம் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால் அதை ஐடியேட் பண்ண முடியும். நான் உபன்யாசமே கேட்க மாட்டேன், எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் ராமா, நான் நாட்டியம் ஆடுவேன்னா அது நாட்டிய சாஸ்திரமா இருக்காது. அதனால இதை நாட்டியம்ங்கிறத 3ஆ பிரிக்கிறா. நிறுத்தன நிறுத்தம் தாள லயாஸ்ரயம், தாளத்துக்கும் லயத்துக்கும் கட்டுப்பட்டிருப்பது நிறுத்தம். நிருத்திய அந்யத்பாவாஸ்ரயா நித்தியம், அபிநயத்தோட சொல்றது. அந்த இமோஷன். இப்ப பேசும்போதே நான் ஒரே குரல்ல பேசினேன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தூக்கம் வந்துடும், நான் பேசிடுவேன். இப்போ நரசிம்மர் வரார்னு வச்சுக்கோ. இப்ப நரசிம்ம அவதாரம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளந்திட்ட தூணை பார்ப்பதற்கு அந்த ஹிரண்யகசிபு கதையை எடுத்தானாம், அந்த தூணை நோக்கி ஓடினானாம். ஸ்தம்பே கட்டயத்தோ அப்படின்னா நரசிம்மர் வருவர். அவர் சென்றார், இடித்தார். நரசிம்மர் வெளியே வரமாட்டார், அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பார். ஏன் சுவாமி அவர் என்ன கூப்பிடவே இல்லை, என்ன அவர் கூப்பிட்டார்னா கொஞ்சம் எஃபெக்டாவது கொடுக்க வேண்டாமா? ஒரு தலைவர் வர்றார்னா சிங்கம் ஒன்று புறப்பட்டதேன்னா எங்க தலைவர் வருவார். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, ஆத்துல உட்காந்து தாச்சி தூங்கிடு வருவார். அதனால நித்தியம் அப்ப அபிநயிக்கணும். 3வது நாட்டியம், அவஸ்தானுகிருதிர் நாட்டியம். அவஸ்தானுகிருதிர் அந்த பாவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஒரு நாடகமா. அப்போ நிருத்தியம் நாட்டியம் கலந்ததுதான் இந்த கலை. இந்த கலையை எப்படி காமிக்கிறது? ரசங்கள் மூலமா காமிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு உதவும். நீங்க நினைக்கலாம், சுவாமி இதை கத்து நான் என்ன பண்ண போறேன்? இஃப் யூ ஆர் அ கார்பரேட் பர்சன், இட் வில் ஹெல்ப் யூ. If you are a school going student, it will help you. If you are a university going student who has to appear for your interviews, it will help you. ஏன்? எல்லா இடத்துலயும் இமோஷன் வேணும். அதுக்கு ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன், கேளுங்க. ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே வீரம் தனுர்
அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே. 9 ரசமும் ராமாயணத்துல இருக்கான். அதை சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே. க்ஷிதினா பூமி, பூமிக்கு பொண்ணுனா க்ஷிதி நந்தினி சீதை. சீதையோட கைப்பிடிச்சுண்டு காட்டுல நடந்து போகும்போது ராமரும் சீதையும் ஒத்தர் பார்த்துட்டு இருந்தாளாம். அப்போ ஸ்ருங்காரம் ஏற்பட்டுதான், லவ். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி. அந்த இடத்துல இந்த இமோஷன் வரணும். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி, உடனே கிட்னாப் ஆயிடும். அந்த இடத்துல இமோஷன். ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி. இப்ப ராமர் வில்லை எடுக்கிறார். ராமன் வில்லை எடுத்தான், நான் ஏற்றினான், முறித்தான். நான் ஏற்றினான் அங்கே வச்சுட்டு போயிடுவார். அப்ப அந்த இடத்துல ஒரு வீரம் வருது பாருங்க. 2வது ரசம். காருண்யம் பலி போஜனே. ஐயோ, என்ன கொத்தின காக்கா கூட நன்னா இருக்கணும்னு ஒரு சாதம் கபலம் வச்சாலாம் சீதை. காருண்யம், கம்பேஷன் இல்லையா? 3. 4வது அத்புத ரசம். குரங்கெல்லாம் சேர்ந்து சேத்து கட்டுறதுன்னா, எங்க ஊர்ல இன்ஜினியர் சேர்ந்து ஈஜிபுரா ஃப்ளைஓவர்னு பெங்களூர்ல முடிக்கல, 9 வருஷமா அந்த ஃப்ளைஓவர் இருக்கு. மனுஷியால் சேர்ந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஃப்ளைஓவரை கட்ட முடியல. 5 நாள்ல குரங்கு வந்து ஒரு சேத்து கட்டி விடுத்துனா அதுகளை தான் இப்ப மெட்ரோக்கு கூப்பிடணும். அதனால அத்புத ரசம் சிந்தௌகிரி ஸ்தாபனை. அந்த அத்புதம் சொல்லும் போது கண்ணெல்லாம் விரிய வேண்டாமா? அந்த இப்போ பாரத தேசத்திலேயே அபிநயம் எதுக்கு சொல்றேன், அந்த கண் அப்படி போகணும், அப்படின்னு போக வேண்டாமா? இந்த பேச்சிலையோ நீங்க கார்பரேட்லயோ கூட நீங்க பேசும்போது, ஓ வாவ், ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா? அப்ப அந்த கண்ணுள்ள ஒரு ஸ்பார்க்கிள் வருது பாருங்க. ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்? தட்ஸ் நாட் தி வே யூ ஆஸ்க் இல்லையா? அந்த கண்ணில் ஒரு ஸ்பார்க்கிள். இது ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டின் கேட்பா, உருப்படியாகவே இருக்காது அந்த வீக்கெண்ட். ஆனால் அது கேட்கணும். ஆஃபீஸில் மண்டே அன்னைக்கு கார்த்தால போயிட்டா ஸ்டாண்டர்ட், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், ஜஸ்ட் லைக் லாஸ்ட். இந்த நான் லிஃப்ட்டில் போகும்போது நான் 8:55 போகிறேன். என்னோட குர்லா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி விக்ரோலி போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல போகும்போது ட்ரெயினில் போகும்போது லிஃப்ட்டில் போனோம். நான் லிஃப்ட்டில் போகும்போது ஒருத்தர் ஸ்டாண்டர்டாக அவர் வருவார். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி தான் லிஃப்ட்டில் போவோம். தினம் அவர் கேள்வி கேட்பார். ஹாய் துஷ்யந்த், ஹாய், வேர் ஆர் யூ லிவிங்? நான் பாம்பேயில் இருக்கும்போது மாட்டுங்கா அப்படிம்பேன். அடுத்த நாள் அதே வருவார். ஹாய் துஷ்யந்த், வேர் ஆர் யூ லிவிங்? மாட்டுங்கா. 3வது நாள் கேட்டார், சார் ஐ ஹவ் நாட் சேஞ்ச் மை ஹவுஸ், அதே இடத்துல தான் இருக்கேன். Some of these questions may seem very cliched or mundane. ஆனால் அதை சொல்லும் போது கூட உங்க ஸ்பார்க்கிள் இருக்கணும். How you articulate. ஒரு குழந்தைக்கு வாடா கண்ணா வா வா வா, இதுவும் நாட்டியம்தான். இப்போ நீங்க கூப்பிடுறீங்க பாருங்க, குழந்தை கூப்பிடும்போது, குழந்தாய், 5 பூதங்களும் சேர்ந்து ஒரு பஞ்சபிராகிருத்திக சரீரமாக இருக்கக்கூடிய குழந்தையே, இந்த பாஞ்ச பௌத்திக சரீரத்தில் ஜீவாத்மன் குடிக்கொண்டுள்ளான். பூர்வ ஜன்ம கர்மானுவிருத்தியாக நீ இப்போது என் முன்னே வந்திருக்கிறாய். நீ அன்னநடை நடந்து என்னிடத்தில் வந்து பேச வேண்டும். யூ நீட் டு கோ டு அ தெரபிஸ்ட் அப்படின்னு அது சொல்லிட்டு போயிடும். அப்போ அந்த குழந்தைய கூப்பிடும்போது வாடா கண்ணா அப்படின்னு நம்ம கொஞ்சம், இதே ஒரு 80 வயசு காலக்ஷேபம் பண்ண வித்வான் மாமா அப்படின்னு நான் சொல்லுவோம். சுவாமி சுவாமி ஏழனம் உட்காரணும். அப்ப அந்த குரல் மாறிடுது பாருங்க. க்ஷிதி நந்தினி விஹரணே. அப்ப உபன்யாசத்துக்கும் அந்த ரசம் வேணும். பாட்டு பாடும்போதும், இப்ப பாட்டை வரட்டுன்னு பாடப்படாது. நீங்க பாடும்போதே சில இடத்துல குறைக்கணும். மீனலோச்சனி பாபமோ பாஷமோச்சனி மானினி கதம்பவனவாசினி மீனாட்சி. அப்போ அந்த மீனாட்சின்னு சொல்லும்போது குரல் மென்மையாகணும். கதம்பவனம்னு சொல்லும்போது பெருசாகணும் குரல். ஒரே மாதிரி பாடினா டெக்னிக்கலி யூ வில் பி ரைட், இமோஷனலி யூ வுட் ஹவ் கான் அ லாங் டச். அந்த ஆடும்போது அந்த கண்ணிலேருந்து கருணை தெரியணும். இதெல்லாம் தான் இருக்கணுமா? ஹாஸ்யம் ஷூர்பனகா முகே பயவஹே பீபத்ஸமன்யா முகே. அந்த இடத்துல பயம் வெறுப்பு காமிக்கணுமா? ரௌத்ரம் ராவணமர்தனே முனிஜனே சாந்தம் வபுப்பாதுனஹா. அதனால 19வது கலை நிருத்யம், டான்ஸ் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் ஒரு குரூப் பிரசன்டேஷன்ல எல்லாம் MBAல சொல்வா, ட்ரை யூசிங் யுவர் ஃபிங்கர்ஸ்,
ட்ரை யூஸிங் யுவர் ஹேண்ட்ஸ். இப்படியே கையை கட்டி வச்ச மாதிரி பேசப்படாது. ஒரு மீட்டிங்கில் கையை கட்டி வச்சுட்டா தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் ரிசெப்டிவ் டு த அதர் பர்சன்ஸ் தாட்ஸ். அப்போ உனக்கு உடனே கொடுப்பா. இப்போ ஒன்று கண் எப்படி பேசணும், கீழே தொங்க வச்சுட்டே இருக்கப்படாது மூஞ்சியை, கண்ணால் ஒருத்தரை பார்க்கணும், ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். ஐ கான்டாக்ட் வச்சும்போது எப்படி, ஏன் ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும், உபன்யாசம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, யாரெல்லாம் எழுந்து போகிறா, எப்போ போயிட்டு உள்ள வெளியில் வந்தா, எப்போ ஃபோனை நோண்டினா, எப்போ மேலே பார்த்தா, அத்தனையும் நான் பார்த்துட்டு இருப்பேன். கண்ணால் பார்க்கணும். கண்ணை மூடிண்டே உட்காந்து சொன்னால் அது உபன்யாசம் இருக்காது. ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நிருத்தியம். ஒவ்வொருத்தரும் இங்க நிருத்திய சாஸ்திரம் தெரிஞ்சவா. கண்ணை பயன்படுத்தினால் 20வது கலை நாட்டகம்னு பேர். காத்தாடி ராமமூர்த்தி சார் அவர் இங்க இருந்து கேட்கிறாருன்னா எவ்வளவு டான்சர்ஸ்லாம் இருக்கா, பாடுறவா இருக்கா மாதிரி காத்தாடி ராமமூர்த்தி சார் இங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். டிராமால ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இப்ப சினிமாங்கிறதும் சலச்சித்திரம்ங்கிறதும் டிராமா தான். ஆனா நம்ம வெகு காலம் டிராமாவை ஸ்டேஜ்ல பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த காலத்துல கத்தி பேசுவா, நீட்டி டைலாக் இருக்கும். அவளுக்குலாம் டிராமானா ஒரு 10 பேஜுக்கு பைஹார்ட் பண்ணணும். அண்ட் யூ கேனாட் அஃபோர்ட் டு கோ ராங். ஸ்டேஜ்லன்னா கிரேசி மோகன் சார் டிராமால சுவாமி எழுதியிருக்கார். அங்கே அவர் சாக்லேட் கிருஷ்ணாவில் நடிக்கக்கூடியவர். அவர் சுவாமி எழுதியிருக்கார். அதனால இவ்வளவு பேர் ரவிசங்கர் சார்லாம் வந்திருக்காங்கன்னா இவெல்லாம் நிறைய பேஜஸ் டு பேஜஸ் நீங்கள் வாசிக்கணும். அடியேனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, மணிரத்னம் கீழே வேலை பண்ணேன்னா கவலையே இல்லை. ஏன், எதுக்கு, இப்போவா, நாளைக்கு, அவ்வளோதான். 4 வார்த்தையில் முடிஞ்சு போய்டுறது. ஆனால் காளிதாசனுடைய டிராமாவை படிச்சேன்னா பேஜ் பேஜாக இருக்கு. ஹலா சகுந்தலே, இப்போ பாருங்க, அந்த டிராமால சகுந்தலா பிரியம்பதா அனசூயா பேசிக்கிறா. எப்படி பேசுறா, அந்த வாக் சாமர்த்தியம் பாருங்க. சகுந்தலா அப்படியே கொஞ்சம் டயர்டா, அவளுக்கு L3 ப்ராப்ளம், அப்படியே ஒரு மரத்துல சாஞ்சு நின்றுட்டு இருக்கா. அப்ப பிரியம்பதா சொல்றா, ஹலா சகுந்தலே, அடியே சகுந்தலா, அத்ரேவ தாவத்து முகூர்த்தம் திஷ்ட, அப்படியே நில்லு. இந்த குழந்தை எல்லாம் ஃப்ரீஸ்னு ஒரு கேம் விளையாட மாதிரி, அப்படியே நில்லு. யாவத்வயா உபகதையா லதாசநாத இவ அயம் கேசர விருக்ஷகாக பிரதிபாதி. நீ நிற்கக்கூடிய கோலத்தை பார்த்தா அந்த விருட்சம், அந்த மரத்தை சுத்தி இருக்கக்கூடிய கொடிதான் நீயோ. கொடி மாதிரி இருக்கணுமா ஒரு ஆண் பெண்ணினுடைய உடம்பு, அப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணுங்கிறா. அது பார்த்துக்கலாம் அப்புறம். லதா மாதிரி இருக்கணுமா. அதனால்தான் தேசிகன் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிங்கிற சுத்தி இருக்கலாம். இது ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ நீங்க ஒருத்தர் சொல்றேன், இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா உங்க ஃபேமிலி கெட் டுகெதர், யாரோ ஆத்துக்கு வரா, யூ சீம் டு ஹாவ் லாஸ்ட் வெயிட்னு சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு அவ உங்களுக்கு அடிமையா இருப்பா. நீங்க சொல்லி பாருங்களேன், யூ சீம் டு ஹாவ் லாஸ்ட் oodles of weight அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவள் அவங்கள கட்டி பிடிச்சுட்டு, நான் உனக்கு அபிவாதையே சொல்கிறேன், சொத்து முழுக்க எழுதி வைக்கிறேன். எல்லாருக்கும் அதுதான் ஒரு ஆசை. எனக்கு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவ்வளோதான், உங்களுக்கு நான் அடிமை எழுதி வச்சுருவேன். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஹவு யூ இம்ப்ரெஸ் தி அதர் பர்சன். என்றைக்குமே ஒருத்தர் ஆற்றுக்கு வந்தால், நான் முதல் முறையாக எங்கள் சபைக்கு பம்பாயில் போகும்போது எங்கள் ஆச்சாரியன் சௌமியன் சுவாமின்னு இருந்தார். அவர், நான் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பையன், 24 வயசு, உள்ள சபைக்குள்ள போயிட்டு இருக்கேன். கிடுன்னு உள்ள போய் தொன்னையில பிரசாதம் எடுத்துன்னு வந்து என் கையில கொடுத்தாரு. நான் சொன்னேன், சுவாமி தேவள்ளா, இல்லை நீ சாப்பிட்டுட்டு உட்காரு. அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு வெல்கம் இதுதான் சாகுந்தலத்தை டைலாக். அப்போ அந்த இன்னொரு பொண்ணு சொல்றா, புஷ்பத்தெல்லாம் விட்டுட்டு உதட தேடி வருதுன்னா அதுல எவ்வளவு ஒரு அமிர்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. ஐயோ இந்த வண்டு என்னை துரத்துறதேங்கிறா சகுந்தலா. அப்போ அங்க கூட இருக்கக்கூடிய தோழிகள்லாம் சொல்றா, உனக்கு வேணும்னா துஷ்யந்தனை கூப்பிடு, அவன் தான் ஊர் தேசத்து ராஜா. யாதிருச்சிகமாக அந்த துஷ்யந்தன் மரம் பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கான். அந்த வண்டு துரத்துறது, இவ கிட்ட வருது, அப்படியே சாயரா. உடனே மலர்களே மலர்களே இது என்ன கனவா அப்படின்னு இருக்கு பாருங்க, அப்படியே தாங்குறா பாருங்க. அதுதான் சாகுந்தலம் நாடகம். அப்போ ஒரு டிராமாங்கிறது இட் கிவ்ஸ் யூ, உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு பிக்சர் வருது பாருங்க, அதுதான் நாடகம். நாடகம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மூவி, ஏன்னா நான் படமும் எடுத்திருக்கேன். படத்துல என்ன வேணா ஒரே ரீடேக், அந்த பொண்ணுக்கு கொட்டாவி கூட விட தெரியாது. அது என்னாச்சு, நான் இது சொல்லியிருக்கேன் எல்லா உபன்யாசத்துலையும்.
டான்சர்ஸ் அவளுக்கு இமோஷன் இப்படி வரும். நீங்க அவளை வந்து இப்போ கோபமா இருக்கா, நிஜமாவே கோபமா இருக்கா, போட்டோனா உடனே அப்படியே இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி இப்படி ஆயிடுவா, டக்குன்னு ஆயிடுவா. டான்ஸ் கத்துண்டா நீங்க இமோஷனை இப்படி மாற்ற முடியும். நான் உடனே என் படத்துல நிறைய டான்சர்ஸ் தான் போட்டேன். இதை நான் நிறைய உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன். பெங்களூர்லேருந்து 2 யங் கேர்ள்ஸ், அவள் தான் பிரியம்பதா அனசூயா, அவளை கேரக்டராக போட்டுட்டேன். அவள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு நன்னா அவள் மாலை கோத்தா ரொம்ப அழகா. அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன், சீனில் நாங்கள் ஐஹோலேன்னு ஒரு இடம் நாளைக்கு வரும், நான் அது இதில் எல்இடியில் காமிப்பேன். கர்நாடகாவில் ஐஹோலேன்னு ஒரு இடம் பட்டதக்கல் பக்கத்தில். அந்த ஐஹோலேயில் எங்களுக்கு ஷூட்டிங்லாம் ரெடியாக இருக்குது. மத்தியானம் வெயில் தக 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 தான், சூரிய பகவானுடைய முழு கட்டாட்சம். நாங்கள் கேமரா வச்சாச்சு, மானிட்டர் வச்சாச்சு, எங்களுக்கெல்லாம் வேண்டுட்டு இந்த 2 கேர்ள்ஸ் டான்சர்ஸ் பிரியம்பதா அனசூயா கிட்ட இவ்வளோ புஷ்பம் கொடுத்துட்டு நாரை கொடுத்துட்டு, ஓகே வாட் இஸ் அ சீன் சார்ன்னு கேட்டான். நான் ஃபஸ்ட்டு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணணும் டேரக்டர். இட் இஸ் ஆஸ் இஃப் யூ கோயிங் டு ஸ்ட்ரிங் ஃப்ளவர்ஸ்னா. சார் ஹூ வில் ஸ்ட்ரிங் யூ, வி டோன்ட் நோ. நான் சொன்னேன், என்டிமா நீ போன வாரம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் இப்படிலாம் கோத்தியா? அவ சொன்னா, எனக்கு புஷ்பம் இல்லாத சமயத்துல தான் கோக்க தெரியும், புஷ்பம் இருக்கிற சமயத்துல கோக்க தெரியாதுன்னா. அதனால அந்த நாடகம்ங்கிறது அந்த ஸ்டேஜ்ல நீங்க எப்படி டெபிக்ட் பண்றீங்க, உங்க வாய்ஸ் த்ரோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் 20வது கலை நாடகம். நாடகம் கியாத விருத்தம் சியாத்து பஞ்சசந்தி சமன்விதம். இதுதான் நாடகம். இந்த பஞ்சவாத்தியம் தெரியறதா? ஏஐ ஜெனரேட் பண்ணது. பெருமாள் சங்கு ஊதுறது, இது பேர் என்ன, மிருதங்கம் வந்து நந்தி வாசிக்கிறது, சரஸ்வதி தேவி வீணை மீட்டுறது, சிவபெருமான் டமருவோட இருக்கிறது, கண்ணன் புல்லாங்குழல், எல்லாம் நமக்கு ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேமிலி தான் நம்ம ஹிந்துயிசம். அடுத்தது எனக்கு ரொம்ப ஃபேவரட் டான்சர் அனிதா குஹாவோட ப்ரொடக்ஷன் இப்போ வந்துட்டு இருக்கு. நீங்கள்லாம் டிக்கெட் வாங்கிட்டேன்னா வாங்கி விடுங்க. இந்த அக்டோபர் 3-4 இதே நாரதகான சபையில் எந்தரோ மகானுபாவுலுன்னு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போடுறோம். 1.5 வருஷமாக உழைச்சி அக்ரே பஷ்யாமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய டான்ஸ் ப்ரோக்ராம். யூ வில் ஆல் லவ் இட். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த இன்ஸ்பைரிங் இன்சிடென்ட்ஸ் ஃப்ரம் த லைஃப்ஸ் ஆஃப் 14 saints. ராஜ்குமார் பாரதி மியூசிக், 40 டான்சர்ஸ் ஆடுறா. 1.5 வருஷமாக உழைச்சிருக்கோம். நான் தான் நரேஷன் ஸ்டோரி எழுதியிருக்கேன். யூ வில் ஆல் லவ் இட். பை யோர் டிக்கெட்ஸ். ஐ திங்க் about 60% of the tickets are sold. என்ன சுவாமி, அக்டோபர் 3 இப்போதே சொல்லி வைத்தேன். வித்தாச்சு, நான் எப்பவுமே முன்னாடியே சொல்லிவிடுவேன். அதனால அவா டான்ஸ்லேருந்து அந்த கை விரல் விரிஞ்சிருக்கிறது பாருங்க. இவா டான்ஸ் இல்லை, எல்லா டான்சர்ஸ்லையுமே அந்த கை எப்படி வச்சுருக்கா, அந்த கால் எத்தனை நாழி தூக்குறா. டான்ஸ்ல ஒன்று என்ன தெரியுமோ, இப்போ ஸ்டேஜில் உங்க சலங்கையிலேருந்து ஒரு குண்டு விழுந்துடுத்து, உங்க காலை குத்திடுத்து, அப்போ கூட நீங்க சிரிச்சுட்டே ஆடணும். அந்த இடத்துல வலியே காமிச்சு கூடாது. அப்புறம் ஆத்துல போய் ஓன்னு அழணும். அது கீழே குண்டலம் விழுந்துடுத்துன்னா விழுந்ததேனே காமிக்கூடாது. அது ஒரு நேச்சுரலாக காதை எடுத்து போட்டு காதில் ஃபிட் பண்ணிவிட்டு அது நேச்சுரலாக கொண்டு வரணும். இதெல்லாம் தான் சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர். ஏன் டான்ஸ் கற்றுக்குறோன்னா லைஃப்லேயும் அப்படி தான் ஆகும். வாட் யூ எக்ஸ்பெக்ட் அண்ட் வாட் யூ கெட் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் எப்படி அதை நடத்துகிறீங்க? வெத்த குழம்புன்னு பண்ண போகிறோம், அது சாத்துந்து மாதிரி வருது, ஓடுறது. அது நீங்கள் சொன்னாதான் அது குழம்புன்னு தெரியுது. உடனே அதை யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சி அதில் போட்டு ஒரு நடுக்குதி விட்டுட்டேன்னா அப்படியே யோகா மாம்பழ் பண்ணுற மாதிரியே இருக்கும். தெரியுறதா? அதுதான் தட் சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட். யூ டோன்ட் ஹாவ் டு நெசசரிலி பி அன் MBA கிராஜுவேட். இங்கே இருக்கக்கூடியவா எத்தனையோ பெரியவாளுடைய கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாலாம் அந்த காலத்தில் இருந்தா தளிகை பண்ணிட்டு இருந்தா. 15 பேருக்கு தளிகை பண்ணணும். ஒருத்தர் எவ்வளோ சாப்பிடுவான்னு நமக்கு தெரியல. கரெக்டாக பண்ணுவா, அத்தனை பேருக்கும் சாப்பாடு இருக்கும். இப்போ ஆற்றுல ஒருத்தர் இருக்கார், பண்ணிவிட்டா அது ரொம்ப ஜாஸ்தியாகி 1 வாரத்துக்கு வருது. அது தினம் அதே குழம்ப பண்ணி அது அவ்வளோ அளவு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் ஒரு ஆர்ட். when you look at the number of people, 5 பேருக்கு டீ போடணும்னா உங்களுக்கு கண் அளவில் எவ்வளவு ஜலம் வைக்கணும்னு தெரியணும். அதுதான் ஒரு குக்கிங்னா என்னன்னா, that comes, it should come like this. பார்த்த உடனே தெரியணும், இதுக்கு 4 கரண்டி மாவு எடுத்துட்டு போறோம், இவா 2 பேருக்கு இவ்வளவு மாவு போறோம். அதுதான் ஆர்ட். இவாளுக்கு இத்தனை பிடி உப்பு போடும். I will just take 200 grams of salt. Let that be the Himalayan salt, and then let me just sprinkle over it and then taste it. அசிங்கம், இதெல்லாம் பண்ணப்படாது. எச்சையை பண்ணிவிட்டா கொடுப்பா, அதுக்குள்ளே கை அது முக்கி கொடுக்காம இருந்தா சரி. அதனால அது ஒரு ஆர்ட். அதனால இது 20வது கலை நாடகம். 21 வச்சனம். இந்த கலைகளை பற்றி சொல்லும்போது எங்கள் பாட்டி தாத்தா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவா. எங்கள் பாட்டி தாத்தா கிட்ட படிக்கும்போது ஸ்கூல்லேன்னு வந்தவுடனே பாடம் படிப்பேன். படிக்கும்போது எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவோம், வாயை திறந்து படி. லைன் அந்த சொன்னது இன்னைக்கும் ஏன் அது சொன்னா நான் இன்னைக்கு யோசிக்கிறேன்.
ஐ ஃபீல் ஸோ பேட் தட் ஐ கேவ் ஹர் வெரி ஹார்ஷ் ரிப்ளைஸ் தென். இன்னும் கூட கொஞ்சம் பணிவாக நடந்திருக்கலாமா. எனக்கு தெரியும் பாட்டியும் வேணாம், நான் மனசில் படிச்சுக்கிறேன். நீங்கள் வாயை திறந்து படிக்கலைன்னா நாக்குக்கு பழக்கம் வராது. மனசளவில் நம்மளாம் வால்மீகி மாதிரி ஸ்லோகம் சொல்லுவோம், பார்த்துருக்கோ. மனசில் நன்னா ஓடும், வாயை திறந்தா போச்சு த மாறி. அது சம்ஸ்கிருதமாக தமிழ் 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 அதை விட கொடுமை. சம்ஸ்கிருதம் ஈஸி, தமிழ் கஷ்டம்னா. மாலி மறைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி சொல்லிவிடலாம். வேகமாக சொல்லிப்பார். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் வராது. இந்த இங்கிலீஷில் நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சோப் லிரில்னு ஒன்று வரும், கேள்விப்பட்டிருக்கல? LIRIL. அதை வேகமாக சொல்லி பாருங்க 10 வார்த்தை, நாக்கு தளரும். லில் வரும் பாருங்க. ஏன்னா நாக்குக்கு பழக்கமே இல்லை. யோகாலாம் உடம்புக்கு தான், நாக்குக்கு எது? வாயை திறந்து படிக்கணும். வரநாரத நாராயண ஸ்மரண நந்தானுபவ முகல வரநாரத. நாரதர் ஏன் நாராயணான்னு வாயை திறந்து சொன்னார்? அவர் பெரிய மகரிஷி, வாய் உள்ளே சொல்லியிருக்கப்படாதுன்னா பழகிண்டே இருந்தால்தான் அக்ஷராபியாசம் இருக்கும். எந்த இடத்துல பா சொல்லணும், வேதத்தை இறைஞ்சு உறக்க சொன்னாதான் அது கேட்கும் போதே என்ன அழகா மேல தூக்குறார். இப்போ வேதத்துல ஒரு இடம் வரும், சிக் சமே சிக் சமேன்னு ஒரு இடத்துல வரும். அதாவது சிக் அப்படின்னு சவுண்டே வரும். யஜுர்வேதத்துல ஒரு இடத்துல சிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இது எப்படி வர வைக்கிறது? இப்போ தானா சொல்ல சிக் அப்படின்னு உபன்யாசத்தில் எப்படி சொல்றது? ஆனா வேதத்துல வரும். முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார்னு ஒரு பெரிய மகாவித்வான் எழுதியிருந்தார். அவர் பெரிய யஜ்வா, லக்ஷ்மி நரசிம்ம உபாசகர், சுவாதிக்கு சுவாதி யாகங்கள்லாம் பண்ணுவார், பெரிய மகானவர். அவர் மனன்னா உபன்யாசம் பண்ணுவார், எழுதுவார். குறை ஒன்றும் இல்லைன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. யாரை படிச்சிருக்கா? எத்தனை மகான்கள் படிச்சிருக்கா. பெரிய மகானவர், நரசிம்ம உபாசகர். நரசிம்மர்னா அவர் தான். அவ்வளவு ஒரு பக்தி முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆந்திர வித்வான், அவர் வேதம் படிச்சாரா, சிக் சிக் சமேனு, அதுக்கு சிக் வரமாட்டேன்னு கொடுத்து. எப்படி இவருக்கு வர வைக்கிறது? அவாத்துல அவர் போற சமயத்துல வந்த சைக்கிள்ல காத்து போயிடுதான். காத்து போன உடனே சிக்குன்னு போச்சான். அப்ப அந்த வித்வான், என்னென்ன சத்தம் வருது, அது எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கன்னாராம். இவர் சிக்குன்னு வருது, வந்துடுத்தே வேதத்துல வர சிக் வந்துடுத்தேன்னார். ஏன்னா அந்த இடத்துல அந்த அக்ஷரம் வரணும், இக்கு இச்சுன்னா அந்த சவுண்ட் வரணும். அப்ப அபியாசம் அதுதான் 21வது கலை. வாசனம் சுத்தேன சித்தேன படிதவ்யம் பிரயத்னதः ந கார்யாசக்தர் மனசா காரியம் ஸ்தோத்ரஸ்ய வாசனம். அந்த நாக்குக்கு பழக்கம் இல்லாம போயிடுத்துன்னா அப்போ நம்ம மேடை பேச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின உபன்யாசத்தை கேட்டா எனக்கே ஒரு மாதிரி சுமாரா இருக்கும். இவ்வளவு மோசமா நம்ம உபன்யாசம் பண்ணியிருக்கோம், ஏன் சுவாமி இப்போ பிடிச்சிருக்கான்னு கேட்டா இன்னும் 20 வருஷம் கழிச்சு இது பிடிக்காம இருக்கும். பழக 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 தான் பேச்சு. ஆஸ் யூ கீப் ஸ்பீக்கிங், நிறைய பேர் சிக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆத்துல போய் பார்த்துக்குங்கோ, இது ரொம்ப நடுவுல வந்து காத்து போற மாதிரியே இருக்கு. அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, வாசனம் அந்த நாக்குக்கு பழக்கம் இருக்கணும். பழக்கம் இல்லாம போயிடுத்துனா என்ன ஆயிடும்னா, when you do not have consistency and cohesion in the way you speak, அப்போ உங்களுக்கு எந்த வார்த்தை போடுறதுன்னே தெரியாது. இப்ப ட்ரம்ப் பேசுறாருன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நாளி அவர் பேச்சை கேட்டேன்னா he will be repeated, he is a wonderful 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 man, he is a great 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 man. திரும்பி திரும்பி அது என்னமோ வேதத்தோட அனுவாக்கம் மாதிரி ஒரே வார்த்தையை 3 தடவை சொல்ல. ஏன்னா 2வது வார்த்தை அங்க போட தெரியல. நான் அவர் தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவர் பெரிய மகாவித்வான் அவர். ஆனா ஏன்னா நான் இப்போ அந்த ஊருக்கு அடுத்த வருஷம் போகணும், வேண்டாதுன்னு சொல்லிவிட்டாருன்னா என்ன பண்றது? நல்ல வாசல்லையே வாயில் காப்பானே திரும்பி போன்னு சொல்லிட்டார். ரொம்ப நல்லவர் அவர். பட் ஆனா விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தை ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொன்னேன். when you speak, அந்த வார்த்தை திரும்பி great 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 man, he is wonderful 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 man, so இந்த மாதிரி வார்த்தையை சொல்றான்னா அவளுக்கு அடுத்த வார்த்தைக்கு நாக்குல வரலேன்னு அர்த்தம். இந்த ஸ்கூல்லலாம் டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்டான்னா அந்த குழந்தை பதில் தெரியலன்னா அது என்ன பண்ணும்? மேம் வாட் டிட் யூ ஆஸ்க்? 4 into 3, அதுக்குள்ள அது மல்டிப்ளை பண்ணிக்கும். The child is borrowing time ன்னு அர்த்தம். எப்பவுமே நீங்க திரும்பி ஒரு கேள்வி கேட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுடுத்து பதில் எனக்கு தெரியலேங்கிறது அவருக்கு தெரியப்படாது. அவர் கேட்ட கேள்வியில தான் தப்புங்கிறதுக்காக நீங்க 2வது தடவை கேள்வி கேட்கிறேன்.
புரியுறதா? இதெல்லாம் ஹியூமன் டாக்டிக்ஸ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. இப்போ நான் இந்த அர்ணப் கோஸ்வாமி இன்டர்வியூலாம் இருக்கும்போது ஏதோ ஒரு பேனலிஸ்ட் அவர் கேட்குறேன், அர்ணப் ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ வெல், ஹலோ ஹலோ இப்படிலாம் சொல்லுவார். நல்லா கேட்டிருக்கோம். அவர் ஏதோ கேள்வி கேட்பார், இவர் பதில் சொன்னால் அது பிடிச்சுருவார். அவர் அது 1.5 மணி நேரம் இழுத்துட்டு இருப்பார். அதனால ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ, ஹலோ 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 அப்படியே அந்த இன்டர்நெட் போயிடும் பாருங்க. அப்படின்னா கேட்கலேன்னு அர்த்தம், அவருக்கு தெரியலேன்னு அர்த்தம். இதுக்கு தான் வாச்சனம். அப்போ கேட்கும்போது பேசும்போது எப்படி பேசுகிறோங்கிறதுல இருக்கு. ஒரு ஆங்கர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஜில் வி ஆர் இன்ட்ரடியூசிங் அன் ஆர்டிஸ்ட். அப்போ யூ ஷுட் கம் ப்ரிப்பேர்ட். 4-5 தடவை அந்த வார்த்தை என்னோட இன்ட்ரொடக்ஷன்னு. இப்போ எந்த ஊருக்கு போனாலும் அவள் அவங்க ப்ரொஃபைல் அனுப்புங்கப்பா. நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, ஏதோ வந்தவாளுக்கு எனக்கு தெரியும், கேட்டுட்டு போகட்டும். நோ 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 நோ, அது பத்ததி இல்லை. முதல்லேருந்து நீங்கள் எங்கேருந்து பிறந்தேள், போன ஜென்மத்தில் யார் கர்ப்பத்தில் இருந்தேள், எப்போ போய் தொலைஞ்சேள், அதில் யார் உங்கள் அப்பா அம்மா, எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேள், எல்லாம் உட்காந்து கேட்கணும்னு ஒரு வாசனை. திரும்பி திரும்பி உங்கள் அப்பா அம்மா கதை சொல்வாளா? இல்லை சுவாமி கதை சொல்ல மாட்டா. அப்படின்னா அவள் பிள்ளை தானா நீங்கள் என்னென்னவோ கேட்டுருப்பா. அதாவது உபன்யாசம் சொன்னால் அப்பா அம்மாவும் சொல்லணும்னு ஒரு நியமம் வந்துடுத்து போல இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் உபன்யாசத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் இது என்ன ஆகிடும்னா அவள் வந்து அப்போதான் இன்ட்ரோடக்ஷன் படிப்பா. துஷ்யந்த் ஸ்ரீதர், ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் ஃபாதர். துஷ்யந்த் ஸ்ரீதர் was born. He learned ஸ்ரீ பஷ்யா. துலக்க மதத்துக்கே போயாச்சு. பஷீர் அப்படின்னு போயிட்டா ஸ்ரீ பஷீர் அப்படின்னா நினைத்து பாஷ்யம். ஸ்ரீமத் ரஹஸ்யா த்ரயா சரம், சாரம் வராது. நான் என்ன சொல்கிறேன், வேண்டாம் சுவாமி விட்டுருங்கண்ணா ப்ளீஸ், இதுக்கு மேலே வேண்டாண்ணா. நான் முதல் நாள் சொன்ன மாதிரி ஒரு உபன்யாசகரை படிக்கும்போது இவர் ஸ்ரீ தேவி பாகவதம் படிக்கிறாருன்னா ஸ்ரீதேவி பாகவதம் படிக்கிறார் அப்படின்னா போனி கபூர் தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கணும். அதனால 21வது கலை வாச்சனம், வாயை திறந்து பிராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ கலா. இல்லாட்டா பாட்டும் வராது, பேச்சும் வராது. 21வது கலை வாச்சனம். 22 அது ஒரே பியூட்டிஃபுல். இதுதான் நான் எடுத்த படம், ஷாகுந்தலத்துலேருந்து சில ஃபோட்டோஸ். அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு படம். இப்போ உடனே நான் இது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இன்ஸ்டாகிராமில் வரும். பார்த்தியாடா கைபர் போலான் பாஸ் வழியாக வந்து இந்த பார்ப்பனை சொல்கிறான் எச்ச பாட்சாதி, சம்ஸ்கிருதம் பார்க்கணுமா. இதுதான் கமெண்ட். நம்ம ஒரு மொழியை கற்றுப்போமா தெரிஞ்சுப்போமானே இல்லாத ஒரு கோஷ்டியாக போயிட்டோம் பாருங்க. அதனால கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா லேர்ன் வேரியஸ் லாங்குவேஜஸ். சரி, இப்போ இந்திரஜாலம்ங்கிறது 22வது கலை. இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன், அப்புறம் நீங்கள் உட்லண்ட்ஸ் போயிடலாம். 22 இந்திரஜாலம்னு பேர். இந்திரஜாலம்னா ஒரு இல்யூஷன், ஒரு மேஜிக் காமிக்கிறது. இப்போல்லாம் ஒரு படங்கள்லேயே 5D மூவிஸ் 4D மூவிஸ்னு வருது. என்னென்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பேள், எதிர்க்க சலச்சித்திரத்தில் அவள் தண்ணியில் விளையாடிட்டு இருப்பா, இங்கே ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும், சட்டுன்னு உங்கள் மேலே தண்ணி தெளிக்கும். உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது பாருங்க, ஐயோ ஏதோ ஒரு பெரிய இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். இன்னொன்று இந்திரஜாலம், இப்போ வெரைட்டி ஆஃப் லைட்ஸை வச்சு இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறா. அது என்னமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி இந்திரஜாலம் ராமாயணத்தில் இருந்துதான்னு கேட்டால், இப்போ நான் ஒரு கதை, இந்த ஸ்லோகம் சொல்கிறேன் கேளுங்க. ராவணனுக்கு தெரிய வந்துடுறது சூர்பனகா வச்சனம். அகம்பணனுடைய வார்த்தையை கேட்டுட்டு சீத பேரழகின்னு. A man of such a despicable character, Ravana wanted to abduct somebody else's wife. He sought the help of his own relative. மாரீச்சன் கிட்ட போய் சொல்றான், மாரீச்சா நீ இந்திரஜாலம் தெரிஞ்சவனாச்சே. ஆமா, இப்ப அதெல்லாம் நான் விட்டுட்டு சன்னியாசி ஆயிட்டேன், மாரீச்சானந்தான்னு பேர் எனக்கு. இல்லை இல்லை, இன்னும் நீ மாறப்படாது. இப்போ நீ சீதை எதிர்க்க போய் பொன்மானா போய் நிக்கணும். வேண்டாம் ராவணா, நான் பொன்மானா போனேனான ராமன் 12 பிராயம் இருக்கும் போதே என்னை அடின்னு அடிச்சு இந்த சுபத்ரம்ங்கிற மரத்துக்கு கீழே விழுந்திருக்கேன். இப்ப என்ன அடிச்சானா என்னால தாங்க முடியாது ராவணா, நான் சொல்றேன் போறேனா. அப்ப ராவணன் ஒரு மான் உருவம் தரித்தான். அது என்ன மானன் வர்ணிக்கிறார் வால்மீகி. சதுரூபம் சமஸ்தாய மஹத் அத்புத தர்ஷனம் மணிப்ரவர ஸ்ருங்காக்ரஹ சிதாசித முகாக்ருதிஹி. அந்த மான், இப்ப நீங்க அந்த மானை இமேஜின் பண்ணுங்க. அதோட ஆண்ட்லர்ஸ், அதோட மேல கொம்பு பளபளான்னு இருக்கக்கூடிய சஃபயர் கல்லு முழுக்க இருக்கும். அதுல ப்ளூ கலர் சஃபயர் கல்லோட அதுக்கு 2 ஆண்ட்லர்ஸ். ரக்த பத்மோத்பல முகம். ஒரு பார்ட் ஆஃப் அந்த மானோட ஃபேஸ்ல மயன்மர் ரூபீஸ் இருக்கும்.
இந்திரநீல பலோத்ஸ்ரவாஹா, இன்னொரு பக்கம் இந்திரநீலக்கல், கருத்த நீலத்தில் இருக்கக்கூடிய கல் இருக்கான். கிஞ்சித் அப்யுன்னத கிரீவம் இந்திரநீல இப உதரஹா, அதோட அப்டமன்ல இந்த சஃபயரும் அந்த பக்கம் ரூபீஸும் கலந்த ஒரு ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்கும் அதோட ஸ்கின். இப்போ நீங்க அந்த மானை இமேஜின் பண்ணுங்க. மது நிப பார்ஷ்வஹாச்ச கஞ்ச கிஞ்சல்க சந்நிபஹ வைதூரிய சங்காஷ குரஹ தனு ஜங்க சுகங்கிதஹ, அதனுடைய குரம் ஃபுட் அது அன்கட் டைமண்ட்ஸ்ல இருக்கான், வைதூரியத்துல இருக்கான். இந்திராயுத சவர்ணேன, அதோட வால் புச்சம் இந்திராயுதம் ரெயின்போ மாதிரி 7 கலர்ல இருக்கான். இதை பார்த்தா சீதையை நான் கூட எங்க ஆத்துக்கு வேணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ சீதையை சொல்லி நம்ம தப்பே இல்லை, இதுதான் இந்திரஜாலம். இப்போ ஈசிஆர்ல இருக்கிறதுக்கு பேர் என்ன? மாயாஜால்னு வைக்கிறா பாருங்க. அப்படின்னா நீங்க உள்ள போனேன்னா ஆன்னு ஆயிடுவேள் பாருங்க, அதுதான் இந்திரஜாலம். அந்த இந்திரஜாலம்ங்கிறது ஒரு எஃபெக்ட். அது எப்படி சுவாமி ஒரு கலையாகும்? அந்த இந்திரஜாலத்தை நீங்க எல்லாத்தோடையும் சேர்க்கணும். இப்போ நீங்க சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபுட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி குக்கிங், இட் இஸ் அபவுட் ப்ரெசன்டேஷன். நீங்க எப்படி கொண்டு வரேள்? இந்த மிஷலன் ஷெஃப் அப்படின்னு இருப்பா, அவ ஸ்டார் வாங்கின ஷெஃப். இவ்வளோ பெரிய தட்டு இருக்கும், அதில் ஒரே ஒரு நடுவில் லட்டு இருக்கும். அந்த லட்டை சுற்றி அப்படி சும்மா ஒரு பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பரிசேஷனம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு க்ரீம் போட்டிருப்பா. அதை அவள் ப்ரெசென்ட் பண்ணுவா பாருங்க, அதுதான் இந்திரஜாலம். இப்போ நம்ம பாட்டியா நான் சொல்லுவா, உள்ள லட்டு வச்சுருக்கேன், அந்த உண்டியல் பக்கத்தில் ஒரு டப்பா இருக்கு பாரு, அதில் ஒரு லட்டு வச்சுருக்கேன், போய் எடுத்துக்கோ. நம்ம பாட்டிக்கு ப்ரெசன்டேஷனே வரமாட்டேங்கிறது. இதே இந்த மிஷலன் ஷெஃப் சொல்வார், the blueberries and the raspberries have been steamed together and a beautiful paste, really a yummy paste has been made, and that has been sprinkled around this beautiful admixture of besan flour with oil and ghee. ஒன்றும் இல்லை, லட்டை சட்னிக்கு நடுவில் வச்சுருக்கேங்கிறார். எவ்வளவு அழகாக அதை சொல்கிறார் பாருங்க, அதுதான் ப்ரெசன்டேஷனுங்கிறது. நான் டெட்ராய்ட் போனப்போ ஒரு குழந்தை எனக்கு 2016 பேன் கேக் பண்ணி கொடுத்தது. யூஎஸில் அது பெரிய விஷயம், பேன் கேக் அண்ட் மேப்பிள் சிரப்னு ஒன்று பண்ணி கொடுத்துருத்து. அது ஏதோ அசட்டு தித்திப்பு ஒன்று தித்திக்கிறது அந்த மேப்பிள் சிரப். அது பண்ணி கொடுத்துட்டேங்கிறதுக்காக நான் இட் இஸ் வண்டர்ஃபுல்னு விட்டேன், அவ்வளோதான். சும்மா அந்த குழந்தை ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணணும், அது மெனக்கெட்டு நமக்காக பண்ணியிருக்கு இல்லையா? அதனால அந்த கேட்டேன், ஹவு டிட் யூ டூன்னு. அது ஏதோ ஒரு லைனில் முடிச்சா 1/2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுறது. அது நான் காஸ்கோ மார்க்கெட் போனேன், அந்த பொடியை வாங்கினேன், அதை கூழ் மாதிரி ஆக்கினேன், அதை கரைச்சேன், அதை போட்டேன், திருப்பி போட்டேன், அது வெந்தது, அதை என் கையால் எடுத்து இந்த தட்டில் போட்டேன், அதுக்கு மேலே மேப்பிள் சிரப்பை அதை மேலே தெளிக்கிற மாதிரி திருமஞ்சனம் பண்ணேன். இது 1/2 மணி நேரம் சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சது, ஹீ இஸ் த ரைட் பர்சன் டு ஒர்க் ஃபார் ட்ரம்ப். ஏன்னா சின்ன விஷயத்தை எவ்வளோ காம்பீரியமாக சொல்லிட்டு பாருங்க. தான் தடுத்து நிறுத்தாத ஒரு யுத்தத்தை நான் தான் தடுத்தேங்கிறார் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு இந்திரஜாலம். அதனால தான் இது 2வது கலை இந்திரஜாலம்னு பேரு. 23வது கலை சொல்லி முடிச்ச உடனே தோசைக்கு போயிடலாம். இதுதான் 23வது கலை, ஹஸ்த லாகவம்னு பேர். ஹஸ்த லாகவம், ஹஸ்தனா கை, இதுதான் ஹஸ்த. லாகவன டெக்ஸ்டரிட்டி, அது எவ்வளவு ஈஸியா யூஸ் பண்றேன். இந்த நிறைய குழந்தைகள் என்ன பண்ண, தாத்தா பாட்டியோட பேசும்போது 2 பாலை வச்சுக்கோ, இப்படி 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 குலுக்கி 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 போட்டு பாருங்க. அப்போ கான்சென்ட்ரேஷன் உங்களோட பேசிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு 2 கையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். அந்த காலத்துல பொதுவா வில்லை இப்படி வச்சுட்டு இப்படி அடிப்பா, 2 கையும் யூஸ் பண்றது கஷ்டம். ஆனா அர்ஜுனன் மட்டும் ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருந்து இந்த கை ஃப்ராக்சர் ஆயிடுத்துனா என்ன பண்றதுன்னு இன்னொரு கையும் பயன்படுத்தினான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கைக்கு சவ்யன்னு பேர். சவ்யனா லெஃப்ட், வாமம்னாலும் லெஃப்ட். வாம மார்க்க பிரியகரி, ஏன்னா அதே சாக்தத்துல தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம்னு உண்டு. அதனால வாம மார்க்க பிரியகரி சங்கரி சர்வேஸ்வரி மாதங்கி. லெஃப்ட்டுக்கு வாமம்னு பேரு, ரைட்டுக்கு தட்சிணம்னு பேர். இது புரிஞ்சுடுதா? இப்ப அர்ஜுனன் லெஃப்ட யூஸ் பண்ணுவான், சவ்ய. லெஃப்டையும் யூஸ் பண்ணுவான், ஏன்னா ரைட் எல்லாரும் யூஸ் பண்ணுவான், அவனும் யூஸ் பண்ணுவான். லெஃப்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால தான் அவனுக்கு சவ்யசாச்சின்னு பேர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா,
பெங்கால்ல அந்த வழக்கம் இருக்கிறதுனால தான் சப்யசாச்சின்னு சொல்வாத, வக்காரம் மாதிரி ப, சப்ய, சவ்யனா லெஃப்ட். இப்போ சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஹயக்ரீவர் கையில அக்ஷமாலையை வச்சுட்டு இருக்காராம். இப்படி அந்த ரோசரி பீட்ஸை இப்படி நடத்திண்டே இருக்கார். எந்த கையில வச்சுட்டு இருக்கார்? ரைட், ரைட்ல தானே வச்சுட்டு இருக்கார். ரைட்டுங்கிறத ரைட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டா எப்படின்னு சொல்லலாம்? வெரி குட், லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட்னு சொல்லிடலாம். கரெக்டா? அதனாலதான் தேசிகன் என்ன பண்றார், சித்தே கரோமி ஸ்புரிதாக்ஷமாலம் சவ்யே தரம் நாதகரம் துவதீயம். சவ்யனா லெஃப்ட், சவ்யே இதரம்னா லெஃப்ட்டுக்கு எது லெஃப்ட் இல்லையோ அப்படின்னா ரைட்ல வச்சுட்டு இருக்கார். அப்ப டெக்ஸ்டரிட்டி ஆஃப் த ஹேண்ட்ஸ் இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு இந்த இடத்த எடுக்கிறார். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பதற்கு, அர்ஜுனன் அம்படிப்பதற்கு, நம்ம ஆத்துல கரிகா திருத்துவதற்கு, எல்லாத்துக்கும் 2 ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். ரூபிக்ஸ் கியூப் உங்க பேரன் பேத்திலாம் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதுதான் இப்ப நான் இந்த காமிச்சிருக்கிற இந்த ஸ்லைடு. இந்த 5 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்றது, பால்ஸோட விளையாடுறது, அர்ஜுனன் சவ்யசாட்சியா இருக்கிறது, கண்ணன் 2 கையாலும் புல்லாங்குழல் வாசிப்பது, அம்மா புள்ள மாட்டு பொண்ணா யார் வேணாலும் வச்சுங்க, அவள் 3 பேர் உட்காந்து கரிகா திருத்தின்னு இருக்கா. அது எந்த வீடுன்னு தெரியல. அவள் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து திருத்தின்னு இருக்கா. இன்னொரு 5 வருஷத்துல உபன்யாசம் பண்ணேனான்னு 2 கையாலையும் ஸ்விக்கியில வாங்குற மாதிரி காமிச்சிருவேன். ஏன்னா இத்தனை வரைக்கும் சில பேர் ஆற்றுல தளிகை பண்றதுன்னு ஒரு கிரமம் வச்சுட்டு இருக்கா. அது போக போக இப்போ ஸ்விக்கி டெலிவர் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு 5 வருஷம் ஆன ஒன்று ஒரு சர்வீஸ் வரும், ஃபீடிங் சர்வீஸ்னு ஒன்று வரும். என்னன்னா ஸ்விக்கியில் வரவருக்கு நீங்கள் 50 ரூபா கொடுத்துட்டேன்னா அவர் கையால் ஊட்டி விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா நம்ம கையால் எப்படி சுவாமி எடுத்து சாப்பிட்றது, கை வலிக்காதா? அதனால நம்ம அவிகாராய சுத்தாயன்னு உட்காந்துட்டு இருப்போம். ஆச்சார சிரேஷ்டரான அந்த ஸ்விக்கி என்ன பண்ணிடுவார், 2 கையாலையும் நமக்கு ஊட்டி விட்டுட்டு போயிடுவார். அதனால அந்த 2 கையாலையும் ஊட்டுவார் இல்லையா அந்த ஸ்விக்கிக்காரர், அதுவும் ஹஸ்தலாகவம்னு பேரு. ஏன்னா 2 கையும் யூஸ் பண்றாரு இல்லையா, அதனால ஹஸ்தலாகவம்னு பேரு. 23 கலை இது வரைக்கும் முடிச்சுட்டேன். உங்களுக்கெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 விஷயம், இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டேனாலோ இல்லாட்டா அங்கேருந்து ஸ்கேன் பண்ண முடியல சுவாமி அப்படின்னுட்டா அந்த ஒரு வெப்சைட் அட்ரஸ் போட்டிருக்கோம் பாருங்க, www.tickle.com tikkl.com/தேசிகதயா. இதுல போய் நீங்க அக்டோபர் 3-4 டிக்கெட் வாங்கினேன்னா யூ கேன் ஆல் பி அ பார்ட் ஆஃப் எந்தரோ மகானுபாவலு. அதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், 2 யாத்ராக்கள், ஒரு யாத்ரா நவத்வாரகான்னு போட்டிருக்கோம். வெரி ஃபியூ சீட்ஸ் ஆர் லெஃப்ட். உத்தராயணால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சீட்ஸ் இருக்கு. வாரணாசி, பிரயாக்ராஜ், சித்திரக்கூட்டம், நைனிஷாரண்யம், அயோத்தியா, 5 ஊர். அந்த கங்கா ஹாரதி பார்ப்போம். ஒரு இடத்துல அடியனுடைய உபன்யாசம், ஒவ்வொரு இடத்திலும் சுந்தரகாண்ட பாராயணம், அதனுடைய பூர்த்தி அயோத்தியால நடக்கும். கம்ஃபர்டபுள் டிராவல், வெரி குட் ஸ்டே இன் 4 or 5 star ஹோட்டல்ஸ். நல்ல சாப்பாடு நம்மளோட அது கிடைச்சிரும். ஆனால் நம்ம லிமிட்டெட் நம்பர் தான். ஃபியூ சீட்ஸ் ஆர் லெஃப்ட் இன் போத். தோஸ் ஆஃப் யூ ஹூ விஷ் டு நோ அபவுட் த யாத்ரா, த pricing, the methodology to pay and the day-wise schedule may get in touch with Lata, who's available at 8137898571. இவாளை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா those few remaining seats will get filled. அதனால கட்டாயம் நீங்கள்லாம் நாளைக்கும் வரணும். நாளைக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராக சொல்ல பார்க்குறேன். நாளைக்கு இன்னும் 3 நாள் உபன்யாசம் வந்துட்டேன்னா 64 கலைகள் தெரிஞ்சு நமக்கும் நம்மளை இங்கே கிருஷ்ணருக்கு பதிலாக நம்ம ஃபோட்டோ வச்சுருவா. அதனால் 64 கலையும் தெரிஞ்சிருக்குன்னுட்டு கட்டாயம் நீங்கள்லாம் கேட்கணுங்கிற பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்காரம். परम भागवत मौनि वरस शिविभाकर सनक सनंदन दीश सुर किं पुरुष कनक कशिपु सुत नारद तुम्बुरु पवन सूनु बालचंद्रधर शुक सरोज भव भूसुर वरुलु परम पावनुलु घनुलु शाश्वतुलु कमल भव सुखमु सदानुभवुलु गयंदरो महानुभावुलु. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavalu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production
that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya Gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar.